அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான செய்யக்கூடிய பரிகாரங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த பரிகாரங்களுக்கு எந்த ஒரு தீட்சையும் தேவையில்லை, அவங்க நேரடியாவே பண்ண ஆரம்பிக்கலாம். ஆடையில நல்ல வாசனை திரவியம் தடவிக்கொள்வது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிலருக்கு அதீத காம சிந்தனையால பிரச்சனைகள் ஏற்படலாம். அவங்க ஸ்ரீ தத்தாத்தியரை வணங்கிட்டு வரலாம். மனைவி தவிர வேறு பெண்களோட தவறான தொடர்பு வைத்திருந்தால் பிற்காலத்துல குடும்பத்துக்குள்ள மரியாதை குறைவு ஏற்படும். மன உளைச்சல், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம். அதனால ரிஷபராசிக்காரங்க கவனமா இருங்க. மனைவிய வீட்டு முற்றத்துல எரியும் நெருப்பில் நீல நிற பூக்களை போட சொல்லலாம். இது தம்பதிகளுக்குள்ள தோஷ நிவாரணமாகும், அந்யோன்யத்தை பெருக்குவதற்கும் அமையும். பொருளாதார வசதி இருந்தால் ஏதேனும் ஒரு ஏழை பசுமாடு தானமா தரலாம். பட்டு, நைலான், பாலிஸ்டர் போன்ற மென்மையான ஆடைகள் அதிர்ஷ்டமானவையா ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையும். ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல புதிதாக செருப்பு, ஷூ வாங்க வேண்டாம். இது துரதிருஷ்டமா அவங்களுக்கு உண்டாக்கும். ரிஷபராசிக்காரங்க நீடித்த நல்வாழ்வுக்கு அவங்களோட பொருளாதார நிலைக்கேற்ப மனைவிய தினமும் ஏதாவது ஏழைகளுக்கு பணம், உணவு அப்படின்னு முடிஞ்சதை தானமா அவங்க கொடுக்கலாம். யாரும் பிச்சை கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லாம ₹1 போடுங்க. இது நிறைந்த செழிப்பான வாழ்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு தர ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.